வணக்கம். நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன்னா, கூடலூர் அம்மா உணவகம் உழவர் சந்தை பக்கத்தில் இப்போ வந்திருக்கிறேன். ஏற்கனவே இந்த உணவகத்தில் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போ நான் காலையில் பார்க்குற நேரம் மேலே வார தண்ணி விழுந்து சரியாக அந்த காவாயில் வர முடியாதனால அங்கே ஒரு பள்ளத்தை தோண்டியிருக்காங்க. அந்த பள்ளத்தில் தான் அந்த ஓப்பன் பண்ணி தண்ணி வருது. இப்போ நான் உங்களுக்கு சரியாக அந்த எப்போ என்ன வேகிறோம்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பைப் இருக்குது. இந்த இடத்துல மேலேருந்து வர கழிவுகள் அடைச்சிக்கிறதுனால தண்ணி வெளியே போக முடியாதனால பிளாக் ஆகுது. காரணம் என்னென்னா, இந்த பைப்பு சின்ன பைப்பு. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து அது வர சின்ன பைப்பு போகுது. அங்கே பாருங்கள், ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பைப்புக்கு போகுது. அங்கேருந்து நிறையிற தண்ணி தான் இங்கே வரணும். ஒன்று தினந்தோறும் இந்த பைப்பை நகராட்சி நிர்வாகம் இதை க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணால் தான் அங்கே அம்மா உணவகத்தில் உள்ள தண்ணி வேஸ்ட்டு அத்தனையும் இந்த வழியாக வெளியே போகும். இப்போ என்னென்னா, அது போக முடியாத அளவில் பிளாக் ஆகி போச்சு. இதுக்கு ஒன்று நீங்கள் டெய்லி இந்த ஹோல்ஸை க்ளீன் பண்ணி கொடுங்க. இல்லையா இது ஓப்பன் கால்வாயாக ஒன்று உருவாக்கி அந்த கால்வாய்க்கு மேலே ஒரு ஸ்லாப்பு போட்டுட்டா தண்ணி நிறைஞ்சால் அந்த ஸ்லாப்பை எடுத்துட்டு அது க்ளீன் பண்ணலாம். அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பள்ளத்தை உருவாக்கி அந்த பள்ளத்தில் தண்ணி வந்த பிறகு அதை நிறைஞ்சு அந்த இடத்துல க்ளீன் பண்ணணும். அப்படிங்கிறது டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயே இப்படி இருந்தால் இன்னும் எப்படி நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ படித்தவங்க, அறிவாளிங்க, இன்ஜினியரிங்க இவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தை உருவாக்கி அதில் தான் க்ளீன் பண்ணுமா? இங்கே பாருங்கள், இவ்வளோ வண்டி இருக்குது. இதில் நிறைய பேர் வண்டியில் வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. எது சரி இந்த குழியில் விழுந்து ஒரு விபத்து நடந்தால் அது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நகராட்சி நிர்வாகமே உடனடியாக இந்த வேலையை செய்து கொடுப்பீர்கள்னு SLM மீடியா யூடியூப் சேனல் வழியாக சவுந்தரராஜன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.